ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒரு பிரபலமான ஒரு நபர் எந்த பொருளையாவது யூஸ் பண்ணாங்கன்னா பொதுமக்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக பல்வேறு விதமான தகவல்களை நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துட்டே இருக்கோம். இதில் நிறைய பொய் இருக்கும், நிறையா தவறான விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் உண்மையான விஷயங்களாக கூட இருக்கும். ஆனால் இது நமக்கு சரி வருமா, நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து செய்கிறத விட, அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணதுனால அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணதுனால ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்க, அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணதுனால அவங்க உயர் பதவிகள்லாம் அடைஞ்சிட்டாங்க, அதனால் நாமளும் அதை யூஸ் பண்ணால் நம்ம சரியாக அதே போல் நாமளும் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு தவறான கண்ணோட்டமாக இருக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த கருங்காலி மாலையை எடுத்து போட்டுக்கிட்டோம்னா, சில நடிகர்கள்லாம் போட்டுட்டு விளம்பரத்துலாம் வந்ததுனால இந்த கருங்காலி மாலையை பல பேர் வாங்கி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கருங்காலி மாலையில் இல்லை டெவலப்மெண்ட்டு, அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் வேலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே கருங்காலி மாலைகள்லாம் கடுமையாக விற்று தீர்ந்துடுச்சு. சுமார் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளே விற்கிற மாலைகள் கூட பார்த்திங்கன்னா 5000 10,000ன்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில பேர் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி மாலையை நீங்கள் சும்மா போட்டால் சரி வராது, இதை 108 நாள் பூஜையில் வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த பூஜைக்கும் அதுக்குரிய ஹோமங்களும் நாங்கள் பண்ணிடுறோம், அதனால் நீங்கள் ஒரு 25,000 30,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அது ஒரு வசூல் வேட்டையும் முடிஞ்சிருச்சுல்ல. அந்த வகையில் இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரகஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கு பேர் தான் அரகஜா அப்படின்னு பேர். அரகஜாங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மை. இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மையை நெத்தியில் வச்சுக்கிட்டால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சக்தியும் அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் சில ஜோதிடர்களோட நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நம்பிக்கையை என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வெற்றி அடைந்த நபர்கள் இருக்காங்களோ, யார் பிரபலம் அடைந்த நபர்கள் இருக்காங்களோ அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் இதை கொண்டு சேர்ப்பாங்க. சரி, இந்த உண்மையிலே அரகஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நறுமண பொருள். இந்த நறுமண பொருள் எதுலேருந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாசனை திரவியங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்துட்டு, தாமரை பூவோட விதைகள் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி சில விஷயங்களை கலந்து, சில இந்த பூக்களுடைய பிசின், மரங்களுடைய இந்த நறுமணத்தோட பிசின் இதை எல்லாத்தையும் கலந்து இதை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சுருவாங்க. இதை கொண்டாந்து நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஏசி ரூமில் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, பவர் ஸ்ப்ரே, அது மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். இந்த நல்ல ஸ்மெல்லு வரும்போது இந்த நறுமணத்தை நாம் உணரும் போதும் நுகரும் போதே பார்த்திங்கன்னா நம்ம மனதுக்கு ஒரு புதிய உற்சாகம் வரும்ல. அதனால் இந்த அரகஜாங்கிற அந்த மையை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோமம் பண்ணுற இடத்துலையும் பூஜை பண்ணக்கூடிய இடத்துங்களையும் கோயிலில் அபிஷேகம் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் இதை பயன்படுத்துவாங்க. கூட்டம் நிறையா இருக்கும், கூட்டத்தில் நிறைய பேருக்கு வேர்க்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நறுமண பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் இந்த பூஜை ஹோமம் இது போன்ற எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்துவாங்க. இதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த அரகஜா அப்படிங்கிற பேர். இந்த அரகஜாங்கிறது கருப்பு நிறமான மை. இதை நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா எதிரிகளை வசீகரம் எதிரிகளை வீழ்த்தலாம், இது எதிரிகளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்படியெல்லாம் நிறைய பிரபலம் அடைஞ்சிக்கிட்டதுனால எல்லாருமே வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் சாதாரண ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சு அந்த பூஜை புனஸ்காரம் தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, கமகமன்னு ஒரு வாசனை வரும். கோயில்களுக்கு போகும்போதே நமக்கு இந்த கமகமன்னு ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா. இந்த வாசனை எப்படின்னா, இந்த வாசனையை நீங்கள் நுகரும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், மனசில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி ஏதோ புத்துணர்வு பிறந்த மாதிரி இருக்கும். இதுக்காக அதை வைக்கிறது. இதை என்ன பண்ணுறாங்க, யாரோ சில அட்வைஸர் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு கூட பார்த்திங்கன்னா சில ஜோசியர்கள் இதை பூஜை ரூமில் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அது வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. அந்த நறுமணம் உங்களை நம்மளை ஈர்க்கும் இல்லையா. இப்போ சாதாரணமாகவே என்ன சொல்லுவோன்னா, ரொம்ப டார்க்காக இருக்கிற ரூமு, ஒரு மாதிரி இந்த குப்பை கூலங்கள்லாம் அதிகமாக சேர்ந்துருக்கிற ரூமில் போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவான் வந்துடுவார், சனி பகவானோட அம்சம்தான் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம், மனதுக்கு கொஞ்சம் உற்சாகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டெய்லி நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைங்க அப்படிம்பாங்க. அந்த ஊதுபத்தியிலேருந்து வரக்கூடிய நறுமணம்ங்கிறது குருவை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். குருங்கிறது ஒரு நல்ல ஆசான், பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிற நோக்கம் அதுதான்.
உதாரணத்துக்கு நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து மங்களகரமாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த தாட்ஸும் சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நிலையில் இருக்கணுங்கிறத என்ன பண்ணுவாங்க, குருவை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய வேலைகள்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண ஊதுபத்தியை கொளுத்தி வச்சாலே அந்த நறுமணத்திலே என்ன பண்ணுவார், குரு பகவான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்களில் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, நறுமண வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து வைக்க சொல்லுவாங்க. அப்படி தெளித்து வைக்கும்போது அந்த இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்ந்து பூஜைகளில் கலந்துக்கிறாங்க. அடுத்தது பன்னீர் இருக்குது. பன்னீர் அப்படிங்கிறது ஒரு திரவம். அதில் சந்திரனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அசுரகுரு, எல்லா ரகசியங்களையும் உடைக்கக்கூடியவர், எல்லா நெருக்கடிகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர். இன்னொரு பக்கம் சந்திரன். சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு கிரகம், எல்லாத்தையும் மயக்கத்தில் ஆழ்த்திடும். அதனால் சொல்கிறோம் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அமிர்தம் அப்படின்னு வரும்போது அதை குடிச்சது தான் வந்து புராணத்தில் ஒரு பக்கம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த அமிர்தத்தை குடித்தவர்கள் வந்து மயங்கிடுவாங்க. அப்படிங்கிறனால தான் சந்திரனுக்கு அமிர்தம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அதுதான் திரும்ப அமுதம் அமிர்தம் நம்ம ஏதாவது பல பேர்களில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய, ஏன்னா ரெண்டுமே திரவம், ஒரு பக்கம் நறுமணம் வரும்போது சுக்கிரன் வரும், இன்னொரு பக்கம் இங்கே திரவமாக வரும்போது இந்த இடத்துல சந்திரன் வரும் இல்லையா. அதனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஏதோ துர்சக்திகள் ஏதோ நம்ம உள்ளார வந்து பூந்துருக்கு, நம்ம மன நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீரை வாங்கி வீடு முழுக்க தெளித்து வைப்பாங்க. அப்படி பண்ணும்போது மற்றவர்களுடைய தீய சக்திகள் யாராவது வந்து இந்த பில்லி சூனி அதெல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும் அது நம்மளை எங்கேயோ ஆட்படுத்துதோ அப்படின்னு நினைக்கிறோம்ல, இதை கட்டுப்படுத்துவதற்காக வீடு முழுக்க பன்னீர் தெளிக்கிறது வழக்கம். இங்கே எல்லாமே பாருங்கள், கோயில்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே வீட்டில் செய்கிறது தான். ஊதுபத்தி கொளுத்துறது, நறுமண மனம் கமிழ மாதிரி வைக்கிறது, அப்புறம் சாம்பிராணி போடுறது, விளக்கேற்றி வைக்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக செய்கிறோம். இதில் ஒன்று தான் அரகஜா. இந்த அரகஜாங்கிறது மூலிகைகள் நிறைந்தது, நறுமணம் நிறைந்தது, பச்சை கற்பூரம் போன்ற விஷயங்கள் நிறைந்ததுனால இதுக்கு வந்து வசீகர சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியம் பார்க்குறவர்களில் பார்த்திங்கன்னா பாதி பேர் இந்த பொட்டு வச்சுருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் ஆன்மீகம் தவழக்கூடிய இடங்கள் அத்தனையிலும் இந்த பொட்டு இருக்கும். இதை வைக்கும்போது இது வந்து சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுவதற்கு சமம், அதாவது எதிரிகளை வீழ்த்துவதற்கு சமம். அதனால் அரகஜாவை வாங்கி நெத்தியில் வச்சுக்கோங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இது சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ முதலமைச்சர் விஜய் வச்சுருக்கிறாரு, அதனால் எதிரிகள்லாம் அவங்களுக்கு அடங்கி போகிறாங்கங்கிறத பப்ளிக்காக சொன்னீங்கன்னா எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எல்லாரும் ஒரு அரகஜாவை வச்சுட்டு வந்தாங்கன்னா அது இந்த பக்கம் எதிர்ப்பு திரும்பாது. அப்படி கிடையாது. இது வந்து அரகஜாங்கிறதும் நம்ம வீட்டில் தனியாக பூஜை பண்ணிக்கிறதுங்கிறதுக்கும் சில பொருட்களை வாங்கி வைக்கிறதும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம மனதை உற்சாகப்படுத்திக்கிறதுமான ஒரு ஒன்று தானே தவிர இதனால் வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிட முடியாது, அமைச்சர் ஆகிட முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நெற்றியில் அந்த அரகஜாவை பொட்டாக வச்சதுக்கப்புறம் அரகஜாவை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால் சாதாரணமாக 50 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய அரகஜா கூட பார்த்திங்கன்னா 500 ரூபா 600 சொல்லிட்டு நூற்றுக்கணக்கில் இப்போதைக்கு விற்பனை ஆகிறதா சொல்லப்படுது. ரெண்டாவது அரகஜாங்கிற பேரில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரிஜினல் வேணுமா இல்லை வந்து இந்த சாதாரண விஷயத்தில் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரிஜினல்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சா, ரேட்டை பல மடங்கு ஏற்றிடுவாங்க. அப்பேற்பட்ட ஆளாளப்பட்ட முதலமைச்சர் விஜயே வந்து அரகஜாவை பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்னு தோணும் இல்லையா. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு விஜய் அரகஜா வந்து புட்டுவா வைக்கிறதுனால சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளிலையும் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்லையும் கிடைத்து வந்த அரகஜாவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்களும் மிகப்பெரிய தேவை ஏற்பட்டு அதோட விலை வந்து பல மடங்கு உயர்ந்து இருக்கிறதா பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து கருங்காலி மாலையை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இது போல் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்து இப்போ வந்து அரகஜாவில் வந்து நிற்கிது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. வழக்கம் போல் நீங்கள் கடுமையாக உழைங்க, அந்த உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் கடவுளை வணங்கி கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நல்ல மாதிரியாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.